திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசங்களில் ஆங்காங்கே அதிகரித்து வருகிற தீ விபத்துக்களை நாம் அடிக்கடி கேள்விப்பட நேரிட்டு கொண்டு இருக்கிறது. தற்போது இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் அங்குள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றிலே ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டதில் இதுவரையிலும் 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரசாயன தொழிற்சாலையில் காலை 9:20 மணிக்கு ஜூன் 30 அன்று மிகப்பெரிய அந்த ஒரு பாய்லர் மிகப்பெரிய அழுத்தத்தோடு கூட வெடித்தது நிமித்தமாக அங்குள்ள ஸ்ப்ரே ட்ரையர் பகுதியில் இது ஏற்பட்டது நிமித்தமாக அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள் சுமார் 100 மீட்டர் தொலைவிலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இதுவரையிலும் 37 பேர் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மருத்துவ தொழிற்சாலை என்றும் கூறப்படுகிறது. இங்கே செல்லுலாய்ட்ஸ், கிறிஸ்டல் போன்றவை தயாரிக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. இந்த ரசாயன தொழிற்சாலையில் இப்படிப்பட்ட ஒரு பேர் விபத்து ஏற்பட்டது இது முதல் தடவையாக கூறப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட தீ விபத்துக்களிலிருந்து தொழிற்சாலைகள், அதுவும் குறிப்பாக தொழிற்சாலைகள், அதுவும் இப்படிப்பட்ட வெடி விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாய சூழலில் இருக்கிற இப்படி தீப்பெட்டி தொழிற்சாலை, இன்னும் பட்டாசு தொழிற்சாலை, இவைகளில் ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களிலிருந்து அங்குள்ள தொழிற்சாலையிலே பணி செய்கிறவர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்கள் பாதுகாக்கப்பட கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிலே பொறுப்பாயிருக்கிறவர்கள் எடுப்பதற்கும் கர்த்தர் ஞானம் கிருபை கொடுத்து நடத்த கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற தீ விபத்துக்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட உம்முடைய பாதுகாப்பிற்காக இப்பொழுது உம்மை பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலே தெலுங்கானாவிலே அங்குள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தீ விபத்திலே சுமார் 37 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா. இப்படிப்பட்ட வெடி விபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட பட்டாசு தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள், இப்படி போன்ற ஆலைகளிலே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த விபத்துக்களால் உண்டாயிருக்கிற காரணங்களை அறிந்து கொண்டு தொடர்ந்து இது தடுத்து நிறுத்தப்பட அதிகாரிகள் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க, இந்த அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்கள் ஆறுதல் படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்துக்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். பட்டாசு தொழிற்சாலைகள், வெடி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து நிறைந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகள், இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளிலே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கே பணி செய்கிறவர்கள் பாதுகாக்கப்பட தொடர்ந்து நடவடிக்கையை அரசாங்கம் இதற்காக எடுக்க, ஆண்டவரே, மட்டுமல்ல இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்க, மருத்துவமனையிலே காயப்பட்டவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள், அவர்கள் பரிபூர்ண குணமடைய பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.